Good afternoon, good afternoon to all. Right. So TRB answer key triple வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் சரிங்களா. ஸோ எது கரெக்டான ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு சரிங்களா. ஸோ ஆப்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பட் டைம் ஆகும். ஸோ சில கொஷின்ஸ்க்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரிங்களா. ஏன்னா ஒரு 10 கொஷின் சால்வ் பண்ணாவே 1 hour ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு ஆகிடும். ஸோ அதனால நான் இப்போதைக்கு ஜஸ்ட் ஆன்சர் ஆன்ல டிக் பண்ணுறேன், ப்ளஸ் அதனோட எக்ஸ்பிளேஷன் ஷார்ட்கட்டாக இந்த வீடியோவில் கொடுக்குறேன் சரிங்களா. ரைட். ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் உடைய பார்ட் ஏ கொஷின் பார்ப்போம். 110 கொஷின்ஸ் இருக்கும். ட்ரிபிள் ஃபர்ஸ்ட் கொஷின், த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆஃப் EEG சிக்னல் இஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ 0 to 100 ஹெர்ட்ஸ் சரிங்களா. இது பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அது வந்துட்டு இந்த பிரெயின் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க, ஆல்ஃபா பீட்டா காமா அந்த ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க ஜென்ரலா 0 to 100 ஹெர்ட்ஸ். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக் இன் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர். உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னாவே என்னது பாயிண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபீட்பேக் நீங்க கொடுக்குறீங்க, நெகட்டிவ் ஃபீட்பேக்னா என்னது, பேண்ட்வித்தை இன்க்ரீஸ் பண்ணுவோம் சரிங்களா, கெயினை ரெடியூஸ் பண்ணுவோம், இன்புட் இம்பிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம், அவுட்புட் இம்பிடன்ஸை டிக்ரீஸ் பண்ணுவோம். இது மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. இன்புட் இம்பிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம், அவுட்புட் இம்பிடன்ஸை டிக்ரீஸ் பண்ணுவோம் கரெக்டுங்களா. நெகட்டிவ் ஃபீட்பேக் பேண்ட்வித்தை இன்க்ரீஸ் பண்ணுவோம், அதே மாதிரி கெயினை ரெடியூஸ் பண்ணுவோம் சரிங்களா. சென்சிட்டிவ் பேராமீட்டர் வேரியேஷன் அது வந்துட்டு கம்மியா இருக்கும் சரிங்களா. ஸோ இது மாதிரிலாம் படிச்சிருக்கோம், அக்யூரேசியா இருக்கும். ரைட். அப்ப இன்புட் இம்பிடன்ஸ் அதிகமா இருக்கு, அவுட்புட் இம்பிடன்ஸ் கம்மியா இருக்குன்னா ஒரு ஆப்பம்ல இது என்ன பர்பஸ்? இது மெயினா வந்துட்டு இன்புட் இம்பிடன்ஸ் அதிகமா இருக்கு. ஒரு ஜென்ரலா ஒரு ஐடியல் ஆப்பியம்னா என்னது, இன்புட் இம்பிடன்ஸ் இன்ஃபினிட்டியா இருக்கணும், அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 0 சரிங்களா. அதான் சொல்லுவாங்க. ரைட். ஸோ இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும் இம்பிடன்ஸ் பர்பஸ், தட் இஸ் இம்பிடன்ஸ் மேட்சிங். ஒரு லோடு இருக்கு அப்படின்னா இதனுடைய ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரோட அவுட்புட் எடுத்து லோடுக்கு ட்ரை பண்ண கொடுப்பாங்க. இம்பிடன்ஸ் மேட்ச் பண்றது, லோடு இம்பிடன்ஸும் சரிங்களா, ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையருடைய அவுட்புட் இம்பிடன்ஸும் நெக்ஸ்ட் ஸ்டேஜோடைய அந்த இதுல வந்து லோடு ஆக்ட் ஆகும். இது ரெண்டு மேட்ச் பண்றதுக்காக இது மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு ஏ. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ டு விச் பவர் ஃபேக்டர் should be improved so as to maximum net annual saving. அதாவது பவர் ஃபேக்டர் எந்த பவர் ஃபேக்டர் வேல்யூ இருந்தா உங்களுக்கு நெட் ஆனுவல் எனர்ஜி சேவிங், எனர்ஜி கன்சியூம் பண்ணுவீங்க லோடு, அந்த ஆனுவல் 1 இயருக்கு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா எந்த பவர் ஃபேக்டர்ல உங்களுக்கு பெஸ்டா சேவ் ஆயிருக்கும். பவர் ஃபேக்டர் பெஸ்டா இருந்தா உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் எதுவுமே வேஸ்ட் ஆகாம அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பவர் வந்துட்டு உங்களுக்கு மேக்சிமம் நல்லா சேவ் ஆகுதுன்னா காஸ்ட் குறையும், லாஸ் ஆகல. அப்போ பவர் இப்போ ஒரு லோ டிமாண்ட் 10 மெகாவாட் இருக்குன்னா நீங்க ஜென்ரேஷன் 10 மெகாவாட்னா லைன் லாஸ் வந்து நெக்லிஜிபிள்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு சரிங்களா. அப்போ உங்களுக்கு பவர் ஃபேக்டர் வந்து லோடு பெஸ்ட் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு, லாஸ் குறையுது. லாஸ் குறையுதுனாவே உங்களுக்கு காஸ்ட் எல்லாமே குறையுதுன்னு. ஸோ அப்போ இதுல என்னது மேக்சிமமா இதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவர் ஃபேக்டர் சரிங்களா. மோஸ்ட் எக்கனாமிக்கல் ஒரு பர்டிகுலர் டைம் டியூரேஷன் என்ன லோடு இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான இருக்கக்கூடிய பவர் ஃபேக்டரை எடுத்துக்கும் சரிங்களா. யூனிட்டின்னு எடுத்துக்கூடாது, எல்லா டைம்லயும் எல்லா லோடுக்குமே யூனிட்டி பவர் ஃபேக்டர் ஆப்ரேட் ஆகும். மோஸ்ட் எக்கனாமிக்னா அந்த பர்டிகுலர் லோடுக்கு அந்த டைம்ல என்ன லோடு இருக்கோ அந்த லோடுக்கு என்ன பவர் ஃபேக்டரோ அதுல ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஃபோர்த் கொஸ்டின், த மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் ஸ்ப்ரிங் PMMC பர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸ்ப்ரிங்ல என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா பாஸ்பரஸ் பிரான்ஸ் சரிங்களா. ரைட். இதுதான் கண்ட்ரோலிங் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும், அஸ் வெல் அஸ் ஸ்ப்ரிங் வந்துட்டு கண்ட்ரோலிங் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும், அஸ் வெல் அஸ் என்னது கரண்ட் அதுல தான் பாஸ் ஆகும், கரண்ட் கேரிங் எலமெண்ட்ஸ் இது. ரைட். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதை சால்வ் பண்றது ரொம்ப டைம் எடுத்துக்கணும், ஏன்னா இப்போ இருக்கிற டைம் டியூரேஷனுக்கு நம்ம கீ தான் செக் பண்ணுவோம். ரைட். ஃபிஃப்த் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படின்னா பி ஆப்ஷன் சரிங்களா. d square y divided by dz square equal -3y equal to 3/4 e power z -3. ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு ஆப்ரேட்டிங் டைம் வந்துட்டு கான்ஸ்டன்ட் சரிங்களா, irrespective of the magnitude of current above the pickup. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் ரிலே வந்துட்டு எப்போ வந்துட்டு அந்த செட்டிங்கோட அதிகமா கரண்ட் பாஸ் ஆகுது அப்பதான் அந்த ரிலே வந்துட்டு சென்ஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரிப் பண்ணும் சரிங்களா. சர்க்யூட் பிரேக்கரை க்ளோஸ் பண்றதுக்கு சரிங்களா லைன் இருக்கும், கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், ரிலே இருக்கும். இதுல எனர்ஜிஸ் ஆகி ரிலே வந்துட்டு க்ளோஸ் ஆகும், இது வந்துட்டு ட்ரிப் சர்க்யூட் க்ளோஸ் பண்ண வைக்கும். அதே எனர்ஜி சர்க்யூட் பிரேக்கர் வந்துட்டு ஓப்பன் பண்ணும். கான்ட்ராக்ட் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும். இவங்க என்ன சொல்றாங்க, ஆப்ரேட்டிங் டைம் வந்துட்டு கான்ஸ்டன்ட்,
சரிங்களா, ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கரண்ட் வந்துட்டு அதிகமானாலும் சரி, ஃபால்ட் கரண்ட் அதிகமா சிவியரா ஃபால்ட் இருந்தாலும் சரி, இல்லை கம்மியா இருந்தாலும் சரி, சரிங்களா, டைம் வந்துட்டு சம் டைம் வந்துட்டு கான்ஸ்டன்டா கொடுத்துட்டாங்க ஃபிக்ஸ்டு அப்படின்னா கண்டிப்பா டெஃபினட்டா சம் டைம் இருக்கும். சரிங்களா, அப்ப டெஃபினட் டைம் ஓவர் கரண்ட்லி. இதுக்கு ப்ரூஃப்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, ரொம்ப டீட்டெயிலா சொல்ல, ஜஸ்ட் அந்த இது மட்டும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாருங்க, the average current rating of semiconductor diode will be maximum. ஸோ உங்களுக்கு தெரியும் ஆவரேஜ் கரண்ட் கொடுத்தாங்க, ஆர்எம்எஸ்ல ஆவரேஜ் கரண்ட் செமிகண்டக்டர் டயோடு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் இது கூட எடுத்து பாருங்க, ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்ஸ். ஹாஃப் வேவ்னா என்னது, ஒன்லி ஒரு டயோடு இருக்கும். ஒரு ஏசி கொடுக்குறீங்கன்னா சரிங்களா, ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும் சரிங்களா கண்டக்ட் ஆகும். நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல டயோடு ரிவர்ஸ் பயஸ் ஆயிடும், போலாரிட்டி சேஞ்ச் ஆகுங்களா, மைனஸ் பிளஸ், அப்போ ரிவர்ஸ் பயஸ் கண்டக்ஷன் ஆகும். அப்ப ஒன் ஹாஃப் சைக்கிள் தான் கண்டக்ட் ஆகுது, அதுலயும் 10% லாஸ் ஆயிடும். தட் இஸ் 40.6% எஃபிஷியன்சி வருதுன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா. அப்போ ஆவரேஜ் கரண்ட் ரேட்டிங் ஆஃப் செமி கண்டக்டர் டயர் வந்துட்டு மேக்ஸிமம் அப்படின்னா உங்களுக்கு ஹாஃப் வேவுக்கு ஆவரேஜுக்கு என்னப்பா கரண்ட் தான் கேக்குறாங்க. அப்ப ஐஎம் ஈக்குவல் என்ன சொல்லலாம், இப்ப வி நாட்டுக்கு எழுதுவீங்களா, ஆவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ், இல்லைன்னா வி ஆவரேஜ் இஸ் நத்திங் பட் வி நாட். இப்ப விஎம் டிவைட் பை ஹாஃப் வேவுக்கு என்ன எழுதுவீங்க, விஎம் டிவைட் பை பைன்னு எழுதுவீங்க. அதே மாதிரி ஐஎம்க்கு என்ன எழுதலாம், உங்களுக்கு இது ஐஎம்னா மேக்ஸிமம் கரண்ட். சரிங்களா, அப்ப ஐ ஆவரேஜ் ஈக்குவல் என்ன வரும், ஐஎம் டிவைட் பை பை அப்படின்னு வரும். சரிங்களா, அதே மாதிரி ஃபுல் வேவ்க்கு என்ன வரும், இது ஹாஃப் வேவ். அப்போ ஃபுல் வேவ்க்கு என்ன வரும் அப்படின்னா ஆவரேஜ் கரண்ட் 2 டைம்ஸ் ஐஎம் டிவைட் பை பை. அப்ப பியூர் டிசி அப்படின்னா எல்லாமே இன்புட் எல்லாமே அவுட்புட்டா மாறுது, இது வந்துட்டு ஐஎம். பியூர் ஏசினா இன்புட் நீ கொடுக்குறது ஆர்எம்எஸ்ல, ஸோ ஐஎம் டிவைட் பை √2 இது மாதிரி வரும். சரிங்களா, அப்ப இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இதுல எது மேக்சிமம் கரண்ட் இருக்கு, இதுவும் பாத்தீங்கன்னா ஆர்எம்எஸ்ல போயிடும், ஏன்னா ஏசிலேயே ஆர்எம்எஸ், இதுவும் வேல்யூ கம்மி. இதுவும் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இங்க இது 1ன்னு வச்சுங்க, 100% இருக்குன்னு வச்சுங்க. இங்க 2 இருக்கு, டினாமினேட்ல பைனா 3.14. அப்ப 2 டிவைட் பை 3.1 கண்டிப்பா அந்த கண்டிப்பா லெஸ் தென் 1 வரும். அப்ப இதனோட வேல்யூ கம்மியாகுது. இதுவும் அதே மாதிரிதான், 1 டிவைட் பை 3.0 0.33. அப்ப இதுவும் கம்மியா இருக்கு. அப்ப எது மேக்சிமம் அப்படின்னா பியூர் டிசி. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாத்தீங்கன்னா டைரக்டாவே கொடுத்துட்டாங்க அவங்க. சரிங்களா, எஃப் ஆஃப் டி லாப்லாஸ் எடுத்தா φ(s) சொல்லிட்டாங்க. அப்ப எஃப் ஆஃப் டி அண்ட் எஃப் ஆஃப் ஏடி. எஃப் ஆஃப் ஏடினா இந்த இங்க என்ன இருக்குன்னா ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி டிஎஸ்பில. அப்ப ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியும், இங்க என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அது என்ன எழுதுவீங்க, 1 டிவைட் பை ஏ φ(s)/a. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு ஏ. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். ரைட். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க, கார்னர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பாடி பிளாட் ஆஃப் லீட் காம்பன்சேட்டர் ஆர் ω1 ω2 இருக்கு. The maximum phase lead angle given by the compensator. உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னாவே நீங்க என்ன படிச்சிருப்பீங்கன்னா இது மாதிரி படிச்சிருப்பீங்க, sin φ ஈக்குவல் டு sin இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா -1 டிவைட் பை ஆல்ஃபா +1. ஆல்ஃபா கண்டுபிடிக்க தெரியும், ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சொல்றோம்னா ஆல்ஃபா டி ஈக்குவல் டு சம் வேல்யூ, டி ஈக்குவல் டு டினாமினேட்டர் வேல்யூ கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணுங்க. பட் இங்க என்ன கேட்கறாங்க, மேக்ஸிமம் ஃபேஸ் லீட் ஆங்கிள் கேட்கறாங்க அப்படின்னா நீங்க கார்னர் ஃப்ரீக்வன்சிக்கு இங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னன்னு கொடுத்துட்டாங்க, கார்னர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப மேக்ஸிமம் ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் கார்னர் ஃப்ரீக்வன்சினா √of ω1 × ω2. சரிங்களா, ஒரு ஷார்ட்கட், இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் s+1 டிவைட் பை s+2 அப்படின்னு இருக்குன்னா சரிங்களா, இந்த 1 இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டையும் டைரக்டா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுக்கு என்னது கார்னர் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா, என்னன்னா ஆக்சுவலா 1 + st இருக்கும். இந்த ஆக்சுவலா இது எப்படி எழுதுவீங்கன்னா s+1 டிவைட் பை s+2 இருக்குன்னா s+1 டிவைட் பை s/2 + 1 அப்படின்னு எழுதுவீங்க. கரெக்டா, இது என்ன ஃபார்மேட் இருக்கு, 1 + s × t, tங்கிற பொசிஷன்ல 1. சரிங்களா, ரைட். அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, tங்கிற பொசிஷன்ல 1/2. இது t ஆக்சுவலா. சரிங்களா, t. பட் இங்க ஒமேகாங்கிறது ஃப்ரீக்வன்சி. எகைன் மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, அப்ப ω = 1/t. அப்ப 2a தானே வரும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா என்ன வரும், ω = 1. அதனாலதான் சொன்னேன் டைரக்டாவே இது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா எஸ் மட்டும் இருக்கு அப்படின்னா சரிங்களா, எக்ஸ் மட்டும் தான் இருக்கணும், எஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போ 1ங்கிறது ω1, 2ங்கிறது ω2. டைரக்டா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கார்னர் ஃப்ரீக்வன்சி ஷார்ட்கட் அப்படியே டைரக்டா. அப்ப இது டைரக்டா ஃபார்ம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா, நெக்ஸ்ட் 10th இந்த ஃபேஸ் லேக் லீட் காம்பன்சேட்டர் நெட்வொர்க் உடைய ஷிஃப்ட் ஃபேஸ் ஆங்கிள் ஷிஃப்ட் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. சரிங்களா, உங்களுக்கே தெரியும் லேக் அப்படின்னா என்னது, லோ பாஸ் ஃபில்டர். சரிங்களா, லீட் அப்படின்னா ஹை பாஸ் ஃபில்டர். அப்ப லேக் அப்படின்னா என்னது, லோ பாஸ் ஃபில்டர். என்னது லோ, உங்களுக்கு தெரியும் லோ பாஸ் ஃபில்டர் லேக் காம்பன்சேட்டர் லேக் டஸ் லோ பாஸ் ஃபில்டர். அப்போ லோ ஃப்ரீக்வன்சி காம்பவுண்ட் அலோவ் பண்ணும்.
இந்த இது ஆக்சுவலா ஐடியல் கேஸ்னா அப்படி ஸ்ட்ரெயிட்டா கட் ஆகும், பட் ப்ராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா ஸ்லோப் இப்படி இருக்கும், ரைட்? டிரான்சிஷன் வந்து. ஸோ அப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு லீட் அப்படின்னா ஹை பாஸ்னா கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சில அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? ஸ்டார்ட் எப்படி போகும். அப்ப உங்களுக்கு என்னது லேக் அட் லோ ஃப்ரீக்வன்சி, லீட் அட் ஹை ஃப்ரீக்வன்சி. லேக்னா என்னது லோ பாஸ் ஃபில்டர் அட் லோ ஃப்ரீக்வன்சி, லீட் அட் ஹை ஃப்ரீக்வன்சி. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட், சரிங்களா? லேக் லீடு. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். 11th கொஸ்டின் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இது மாதிரி கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தெரியும், ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் dw/dz. இது நீங்க சால்வ் பண்ணீங்களா? அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் கண்டுபிடித்து சிஆர் ஈக்குவேஷன் வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணீங்களா? அதே சேம் கான்செப்ட் தான். சால்வ் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் பி வரும், சரிங்களா? -i ∂w/y. நெக்ஸ்ட் which one of the following is a natural polymer? ஸோ இது வந்து ஜிகே பாலிமர்ல என்ன இருக்கும் அப்படின்னா செல்லுலோஸ், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஸோ இந்த 13th கொஸ்டின் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், 0வும் வரலாம் 1ம் வரலாம். சரி வேணா செக் பண்ணி பாருங்க. சம் ஆஃப் 3 ஐகன் வேல்யூஸ் அண்ட் ட்ரேஸ் ஆஃப் 3x3 மேட்ரிக்ஸ் ஏ வந்துட்டு ஈக்குவல். ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கு, 0 இருக்கு, +1 இருக்கு, -1 இருக்கு. ஸோ வேற எது வேணாலும் இருக்கும், டயகனல் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இது நீங்க சம் ஆஃப் 3 ஐகன் வேல்யூஸ்னா இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 0. ட்ரேஸ் ஆஃப் த எலமெண்ட் அப்படின்னா ட்ரேஸ்னா என்னது டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அதுவும் 0 தான் வரும். அப்ப இது நீங்க எடுத்துக்கலாம், கரெக்டா? ரைட். அப்ப டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னா என்னது கண்டிஷனா? ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஏ. ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூனா 0, 1, -1 ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஏ. அப்ப 0 × 1 இப்படி போட்டீங்கன்னா டிட்டர்மெண்ட் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு, சரிங்களா? 0வும் வரும். நீங்க 1 + i அப்படி நீங்க எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஆன்சர் என்னது இது வரும். அதனால மோஸ்ட்லி வந்துட்டு கொஸ்டின்ஸ்க்கு வந்து 0 பாசிபிலிட்டிஸ் இருக்கு, 1 பாசிபிலிட்டிஸ் இருக்கு, சரிங்களா? இது வந்து ஸ்டார் போட்டுங்க. மேக்ஸிமம் இதுக்கு மார்க் கொடுத்துருவாங்க, கிரேஸ் மார்க், சரிங்களா? நெக்ஸ்ட் 14th தெவெனின் தியரத்துல நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. தெவெனின் தியரம் என்னது? தெவெனின் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கால்குலேட்டர் ஆல் வோல்டேஜ் சோர்ஸ் ஆர் ஓப்பன் சர்க்யூட். வோல்டேஜ் சோர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஷார்ட் சர்க்யூட் பண்ணுவாங்க. கரண்ட் சோர்ஸ் ஓப்பன் சர்க்யூட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி வந்துட்டு கரெக்ட். நெக்ஸ்ட் 15th பாருங்க. இது என்ன காம்பன்சேட்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க, சரிங்களா? ஸோ நியூமரேட்டர்ல இருக்கிறது ஜீரோஸ், டினாமினேட்டர்ல இருக்கிறது போல்ஸ். ஸோ 0.05 வேல்யூ அதிகம், சரிங்களா? கம்பேர்ட் டு திஸ் டினாமினேட்டர். அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல போல்ஸ் இருக்கும், இந்த இடத்துல ஜீரோஸ் இருக்கும். 0. இது நீங்க s + 0.05 = 0 அப்படின்னா இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இங்க வரும். அதே மாதிரி 0.005 இங்க வரும். அப்போ போல்ஸ் தான் நியர் டு ஆரிஜின். அப்ப இது என்ன காம்பன்சேட்டர்? லேக் காம்பன்சேட்டர், போல் நியர் டு ஆவரேஜ். அப்ப இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிவன் ஃபங்க்ஷன் வந்துட்டு லேக் காம்பன்சேட்டர். லேக் காம்பன்சேட்டர் என்ன பண்ணும்? எதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்க, சரிங்களா? ஸ்டெடி ஸ்டேட் எரரை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும். அப்படி ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? நம்மளுக்கு டோட்டல் சிஸ்டமோட டிசைன் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும், சரிங்களா? டு இம்ப்ரூவ் த ஸ்டெடி ஸ்டேட் எரர்னா என்ன மீனிங்? ஸ்டெடி ஸ்டேட் எரரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, எரரை ரெடியூஸ் பண்ணும். அதனால நம்மளுக்கு அந்த சிஸ்டமோடைய காம்பன்சேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி. பீக் ஓவர் ஷூட் இம்ப்ரூவ் பண்ணுமோனா, பீக் ஓவர் ஷூட்னா என்னது? டைம். இப்படி நீங்க போடுறீங்களா, டிலே டைம், ரைஸ் டைம், மேக்ஸிமம் போய் ரீச் ஆகுதுல அது. அப்ப இது இம்ப்ரூவ் பண்ணுமோனா உங்களுக்கு கண்டிப்பா பீக் ஓவர் ஷூட், ரைஸ் டைம், டிலே டைம் இதெல்லாம் டிக்ரீஸ் பண்ணும். இம்ப்ரூவ் என்ன மீனிங்? டைம் அதிகப்படுத்தக்கூடாது. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல டைம் ஆகும். ஸோ இது மட்டும். நெக்ஸ்ட் மாஸ்ஃபெட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐஜிபிடி, மாஸ்ஃபெட், டயோடு, டிரான்சிஸ்டர், இது மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும். மாஸ்ஃபெட், ஸ்காட்டி டயோடு இது வந்துட்டு மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர், சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு எதர் எலக்ட்ரான்ஸ் மட்டும் இருக்கும், இல்லை ஹோல்ஸ் மட்டும் இருக்கும். ஐஜிபிடி, டயோடு, தைரிஸ்டம்னா போத் என்ன இருக்கும்? உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும், சரிங்களா? இப்போ என் டைப் எடுத்தீங்கன்னா மெஜாரிட்டி எலக்ட்ரான்ஸ், மைனாரிட்டி ஹோல்ஸ், அது மாதிரி. ஸோ ஆப்ஷன் டி, சரிங்களா? நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் பாருங்க. இது வந்துட்டு என்ன தியரம்? f of t tends to infinity அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன தியரம்? டைம் t = infinity அப்படின்னு சொன்னா ஃபைனல் வேல்யூ தியரம், சரிங்களா? ஃபைனல் வேல்யூ தியரம். அப்போ உங்களுக்கு ஃபார்ம் பண்ணது லிமிட் s tends to 0 s into f of s அப்படின்னு. லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t. அப்ப f of s given. அப்ப என்ன வரும்? s into 1/s இப்படி போடுவீங்க. SS கேன்சல், 0 சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 1/4, சரிங்களா? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான். ஸ்டாண்டர்ட் லாஸ் ஆஃப் 3-phase இண்டக்ஷன் மோட்டார் 2 kW and the power input is 90 kW. What will be the rotor copper loss and mechanical power developed if the motor is running at 4% sleep?
அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா மோட்டாருக்கு வந்துட்டு 90 கிலோவாட்ஸ் பவர் நான் கொடுக்குறேன் இன்புட். ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு மோட்டர் இருக்குன்னா 3 வேஸ் சப்ளை 90 கிலோவாட்ஸ் நான் இன்புட் கொடுக்குறேன் ஸ்டேட்டருக்கு. ஏன்னா சப்ளை எங்க கொடுப்பீங்க, ஸ்டேட்டரா ரோட்டரா, இண்டக்ஷன் மோட்டர்னா ஸ்டேட்டர். அப்போ 90 வாட்ஸ் கிலோவாட்ஸ் கொடுக்கும்போது ஒரு 2 கிலோவாட்ஸ் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கரண்ட் இதுல பாஸ் ஆகுமா வைண்டிங்ல, 2 கிலோவாட்ஸ் வந்துட்டு ஸ்டேட்டர்லயே லாஸ் ஆயிடுது. கோர் லாஸ், காப்பர் லாஸ் இருக்குங்களா, ஸ்டேட்டர் லாஸ்னு பொதுவாக கொடுத்துட்டு அப்ப ரிமைனிங் வந்துட்டு 98 கிலோவாட் தான் எங்க போய் ரீச் ஆகுது, ரோட்டார்ல போய் ரீச் ஆகும். சரி 88 கிலோவாட், 88 கிலோவாட் தான் ரோட்டார் இன்புட்ல போய் ரீச் ஆகும். கரெக்டுங்களா? அப்ப எவ்வளவு பர்சன்ட் ஸ்லிப்? 4%. அப்ப மெக்கானிக்கல் பவர் என்ன அப்படின்னு கேட்கறேன். உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் சரிங்களா, 1 S 1 - S இப்படி வச்சுங்க. இது இன்புட்டு, இது லாஸ், இது மெக்கானிக்கல் பவர். அப்போ எனக்கு என்ன தேவை, மெக்கானிக்கல் பவர் இது தேவை சரிங்களா. அப்போ PM இது நம்மளுக்கு தேவை. நம்மளுக்கு என்ன தெரியும் ஆக்சுவலா, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ரோட்டார் காப்பர் லாஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்களா. ரோட்டார் காப்பர் லாஸ் கண்டுபிடிங்க. ரோட்டார் காப்பர் லாஸ் என்ன இருக்கு, இது ரோட்டார் காப்பர் லாஸ், இது இன்புட், இது மெக்கானிக்கல் பவர். S இருக்குங்களா, அப்போ S டிவைட் பை என்ன தெரியும், பவர் இன்புட் தெரியும், அதுக்கு 1 டிவைட் பை 1 போடுவீங்க. அப்போ இன்ட்டு 88 ஸ்லிப்பு போடுங்க, 4% இன்ட்டு 88 போடுங்க, போட்டீங்கன்னா ஆன்சர் வரும். அதே மாதிரி மெக்கானிக்கல் பவர் கேட்கறாங்கன்னா PM = PMக்கு நேரம் என்ன இருக்கு, 1 - Sன்னு போடுங்க. டிவைட் பை என்ன நமக்கு தெரிஞ்ச குவான்டிட்டி அதை இங்க போடுங்க, P இன்புட் டிவைட் பை P இன்புட் என்ன இருக்கு உங்களுக்கு, இன்புட்னா இதான் ஃபார்முலா, ஃபார்மட் 1 S 1 - S இங்க. அப்ப இந்த PM வந்துட்டு இங்க மல்டிப்ளை பண்ணீங்க. சரி P இன்புட் அப்போ 1 - S3யும் P இன்புட் 3 சால்வ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு D ஆப்ஷன் 3.52 கிலோவாட்ஸ் அண்ட் 84.48. ஸோ பாண்டியன் நெடுஞ்செழியன் இது என்ன அப்படின்னா மங்குளம் இன்ஸ்பிரேஷன் சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது ஃபோரியர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ பீரியாடிக், ஃபோரியர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ பீரியாடிக் சீக்வன்ஸ். ஏ பீரியாடிக்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் சரிங்களா, பீரியாடிக் சீக்வன்ஸ்னா ஃபோரியர் சீரிஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துருப்போம். அண்ட் பீரியாடிக் வித் பீரியட் உங்களுக்கு தெரியும். ஃபோரியர் சீரிஸ்னால உங்களுக்கு என்னது, இசட் டிரான்ஸ்ஃபார்ம் தான் உங்களுக்கு டிஸ்கிரீட் சீரிஸ், டிஸ்கிரீட் தான் உங்களுக்கு டிஸ்கண்டினியூஸா இருக்கும். ஃபோரியர் சீரிஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், லாப்லாஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் சீரிஸ். அப்போ கண்டிப்பா டிஸ்கண்டினியூஸ் வராது சரிங்களா. அப்போ கண்டினியூஸ் இருக்கு, இந்த இன்டர்வல் ஆஃப் என்ன இருக்குன்னா 2π. ஆப்ஷன் டி. ஸோ இது ப்ரூஃப் பண்ணிருப்போம். ஸோ இது மட்டும். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ப்ரொடெக்ஷன் இஸ் வைல் யூஸ் ஃபார் ப்ரொடெக்டிங் ஸ்கீம். உங்களுக்கு தெரியும் டிஸ்டன்ஸ்னாவே லைன் தான், டிரான்ஸ்மிஷன் லைன் தான். ஸோ அப்போ ஹை வோல்டேஜ், எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ். நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் லோடிங் கண்டிஷன் VAR சரிங்களா, வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ் அப்சர்வ்ட் should be equal to VAR ஜெனரேட்டர். ரியாக்டிவ் பவரை ஜென்ரேட் பண்ணுது, ரியாக்டிவ் பவரை அப்சர்வ் பண்ணுது. ரியாக்டிவ் பவர் அப்சர்வ் பண்றது என்ன, ரியாக்டிவ் பவர் ஜென்ரேட் பண்ணுது கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ். ஸோ அப்போ L-ம் C-யும் வச்சு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, லைனை டெரைவ் பண்ணிருப்போம். L = C ஒரு ப்ரூவ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருப்போம். அதுக்கு பேர் என்னது, சர்ஜ் இம்பிடன்ஸ் சரிங்களா. ZC அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருப்போம்ல, ரைட், அது சர்ஜ் இம்பிடன்ஸ் சரிங்களா. ரைட். நெக்ஸ்ட் பவர் இன்புட் 3 phase இண்டக்ஷன் மோட்டார் இன்புட் அதே மாதிரி தான் அங்க கொடுத்த மாதிரி தான் 60 இன்புட் ஸ்டேட்டார் கொடுக்குறீங்க சரிங்களா. டோட்டல் ஸ்டேட்டார்ல எவ்வளவு லாஸ்னா 1 கிலோவாட் போகுது. அப்போ உங்களுக்கு ஸ்லிப்பும் கொடுத்துட்டாங்க 3%. அப்போ மெக்கானிக்கல் பவர் என்ன வரும், இப்போதான் நம்ம பார்த்தோம் மேல 1 - S என்ன நமக்கு தெரியும், P இன்புட் தெரியும். P இன்புட் என்னது 1. அப்போ இந்த P இன்புட்டை இங்க கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணு, சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 57.23 அப்படின்னு. Next, if the breaker reclose after some time corresponding to clearing angle del C, அதாவது ஒரு ஃபால்ட் கிரியேட் ஆகுது சரிங்களா. பிரேக்கர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபால்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த சர்க்யூட் பிரேக்கர் வச்சுங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா க்ளோஸ்ல தான் இருக்கும் சரிங்களா, கான்டாக்ட். அப்போ லைன்ல பவர் பாஸ் ஆகி லோடுக்கு போயிட்டு இருக்குங்க. இந்த திடீர்னு ஏதோ ஒரு ஃபால்ட் ஏதோ ஒரு இடத்துல ஆகுதுன்னா சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பன் ஆகும். அப்போ பிரேக்கர் ஓப்பன் ஆகும்போது இந்த ஆர்க் வந்துட்டு இங்க ஃபார்ம் ஆகும் கரெக்டுங்களா. இப்போ பிரேக்கர் ரீக்ளோஸ் ஆஃப்டர் சம் டைம், கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ் ஆக பார்க்கும் சரிங்களா. அப்போ ஃபால்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, அந்த ஆங்கிள் del C. when the fault is vanished, ஃபால்ட் மறைஞ்சிருச்சு ஃபுல்லா, அப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ அவுட்புட் will be more than input, hence ரோட்டார் அவுட்புட் வந்துட்டு அதிகம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னு வச்சுங்களேன், அவுட்புட் ஒரு மோட்டார் இருக்கு, இதை வந்துட்டு ஒரு லோட டிரைவ் பண்ணுது. இப்படி எடுத்துங்க, நான் டிரான்ஸ்மிஷன் லைன் வச்சு சொன்னேன், இது ஜென்ரேட் மோட்டர் லோடு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவுட்புட், இந்த மோட்டருங்கிறது இன்புட், லோடுங்கிறது அவுட்புட். ஸோ மோட்டருடைய அவுட்புட் எடுத்து லோட டிரைவ் பண்ண போகுது. அப்போ லோடுங்கிறது என்னதுன்னா லோட் டார்க், மோட்டார் என்ன அப்படின்னா மோட்டார் டார்க் சரிங்களா. அப்போ மோட்டார் டார்க் அதிகமா இருக்கு கம்பேர் டு லோட் டார்க் அப்படின்னா ஆக்சலரேட் ஆகும். இது வேகமா சுச்சுன்னா என்ன ஆகும், ஆக்சலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் டிரைவ்.
இல்ல அவுட்புட் லோ டார்க் வந்துட்டு எனக்கு அதிகமா இருக்கு மோட்டார் டார்க்கோட அப்படின்னா இந்த ஸ்பீடு மோட்டரோட ஸ்பீட் என்ன ஆகும், இது வெயிட் அதிகமா அப்ளை பண்ணும்போது இது டீஆக்சலரேட் ஆகும். அதான் சொல்றாங்க. அப்ப அவுட்புட்டுங்கிறது மோட்டார், சாரி லோடு, இந்த இது இன்புட்டுங்கிறது மோட்டார், கரெக்டுங்களா? இன்புட்டுங்கிறது அவங்க என்ன சொல்றாங்க, அவுட்புட் வில் பி மோர், அப்ப லோ டார்க் வில் பி மோர் கம்பேர்ட் டு மோட்டார் டார்க். அப்ப எனக்கு லோடு அதிகமா அப்ளை ஆச்சுன்னா நமக்கு டீஆக்சலரேட் ஆகும். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் இஸ் டிரான்சிஷன் டைரக்ட் பொசிஷன் டிரான்ஸ்ஃபார்மர் கப்ளிங். நெக்ஸ்ட், படியரசி சிஎன் அண்ணாதுரை. சரிங்களா? 27 இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், சால்வ் பண்ணுங்களா? ஸோ இது என்ன 27 அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, கரண்ட் சோர்ஸ். நீங்க ஒண்ணும் இல்லை, இது எல்லா கரண்ட் சோர்ஸையும் ஆட் பண்ணுங்க. இது அப்போ டைரக்ஷன் இருக்கு, 12 இது கீழே இருக்கு. ஸோ 10. ஸோ அப்போர்ட்ல 12, டவுன்ல 10. ஸோ அப்போர்ட்னா பிளஸ், டவுன்ல மைனஸ். அப்போ 12 மைனஸ் 10னா 2 ஆம்ஸ், கண்டிப்பா 2 ஆம்ஸ் வரும். அப்ப அப்போர்ட்ல தானே இருக்கு. ஓவராலா கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா அப்போர்டு, அப்போர்ட்ல இருந்து இப்படியான கரண்ட் வரும் நமக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா சேம் டைரக்ஷன், இதுவும் சேம் டைரக்ஷன். அப்போ உங்களுக்கு 2 ஆம்ஸ் இங்க வரும்போது என்ன ஆகும், 2 இன்டூ, இல்ல நீங்க சர்க்யூட் ஃப்ளோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுங்க, நோடல் எதுலாம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 5 இன்டூ 10 ஆகும்னா 10, மைனஸ் 10 இல்ல பிளஸ் 10. சரிங்களா? இதான் சிம்பிள் கொஸ்டின் தான், நீங்களே சால்வ் பண்ணுங்க. ரைட். A 3-phase induction motor operated at constant slip while stator frequency is varied from 0 to rated value. Which one of the following statement is correct? Torque developed by the motor. உங்களுக்கு தெரியும் டார்க் கான்ஸ்டன்ட் ஸ்லிப் ரீஜன்ல டார்க் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்லிப் வந்துட்டு கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப உங்களுக்கு என்ன ஆகும், கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், ஏன்னா ஸ்லிப் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா டார்க் என்னதான் உங்களுக்கு, ஸ்லிப் அதிகமாச்சுன்னா ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு மோட்டார்ல 3-phase இண்டக்ஷன் மோட்டர்ல ஸ்பீடு அதிகமாகுதுன்னு வச்சு, ஸ்பீடு அதிகமாயிட்டே இருக்குன்னா உங்களுக்கு எல்லாம் ஜென்ரலாவே எல்லா மோட்டரும் ஸ்பீடு அதிகமாகுனா என்னது, டார்க் வந்துட்டு கம்மியாகும். ஸ்பீடு மேக்சிமம் ப்ராபபிலிட்டி, ஸ்பீடு அதிகமாயிட்டே போகுதுன்னா டார்க் என்னது, ஃபோர்ஸ் ரெக்குயர்மெண்ட். அப்ப ஸ்பீடு ஆல்ரெடி அதிகமாக போயிட்டு இருந்தா அங்க ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி தேவைப்படும், கம்மியாக தான் தேவைப்படும். சரிங்களா? அப்ப டார்க் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்லிப், இது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஏன் டார்க் மேக்ஸிமம் ஸ்டேபிள் ரீஜன், ஏன் வந்துட்டு டார்க் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்லிப்னா இனிஷியலா வந்துட்டு ஸ்லிப் என்னவா இருக்கும், ஸ்டார்டிங்ல 1 மேக்ஸிமம் ஸ்லிப் இருக்கும். அப்ப டார்க் எப்படி இருக்கும் உங்களுக்கு, இனிஷியல் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம், ஏன்னா ஸ்பீடு 0 அப்படின்னா டார்க் மேக்ஸிமம். சரிங்களா? அதே ஸ்லிப் ரன்னிங்ல பாத்தீங்கன்னா 0 குறைஞ்சி 0 வராது ப்ராக்டிகலா, பட் குறைஞ்சிட்டே இருக்கும், லெஸ் தென் சிங்க்ரோனஸ் ஸ்பீட் எப்பயுமே இண்டக்ஷன் மோட்டர். அப்ப ஸ்டார்டிங் ரன்னிங் டார்க் என்ன ஆகும், இப்ப இது குறையுது என்ன ஆகும்னா ஸ்லிப் இது குறை இதுவும் கம்மியா. அப்ப ஸ்லிப்பும் டார்க்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஸ்டேபிள் ரீஜன். அப்ப கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட்னா இதுவும் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் த கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப், கிராஃப் வச்சுலாம் ப்ரூவ் பண்ணலாம், பட் வேண்டாம், ஜஸ்ட் இது. நெக்ஸ்ட், த பர்டன்ஸ் ஆஃப் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப், பர்டனாவே பவர் கன்சம்ஷன். கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ல பவர் கன்சம்ஷன் என்ன இருக்குன்னா டிபெண்டிங் அப்பான் VA ரேட்டிங் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர். பவர்னாவே என்னது, வோல்டேஜ் இன்டு கரண்ட். இங்க இருக்கு வோல்டேஜ் இருக்கு, கரண்ட் இருக்கு. ஸோ வோல்டேஜ் இன்டு கரண்ட் ரேட்டிங் ஆஃப் த KVA ரேட்டிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். இதை பொறுத்து தான் அந்த பர்டன் சொல்லுவாங்க, பவர் கன்சம்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். ரைட். நெக்ஸ்ட் 30 பாத்தீங்கன்னா சண்ட் ஆர் மேடப் ஆஃப். சண்ட்ங்கிறது உங்களுக்கே தெரியும் மேக்னெட். சரிங்களா? கான்ஸ்டன்ட் அண்ட் மேக்னன் இருக்கும். மேக்னன் பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு அப்படின்னா டிசி. சரிங்களா? ஏசி இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும் கான்ஸ்டன்ட். சரிங்களா? அண்ட் அங்க ஜென்ரலா என்ன இந்த மெட்டீரியல் கொடுக்கல, அதனால மேக்னெட். ரைட். நோடு அனாலிசிஸ் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணா, போத் பிளானர் அஸ் பிளஸ் பிளானர்னா ரெகுலர் ஃபேஷன்ல உங்களுக்கு இது இருக்கும். இதே நான் பிளானர் அப்படின்னா எப்படி வேணாலும் நெட்வொர்க் இப்படி கண்ணா அப்படின்னு கிராஸ் ஆகி எப்படி வேணாலும் போகலாம். சரிங்களா? பாக்குறதுக்கு ஒரு இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கும், அது பேர் நான் பிளானர் நெட்வொர்க். ரெகுலர்னா பாக்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டா எக்ஸாக்டா நம்ம என்ன பண்ணணும்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும், இந்த பிரான்ச்சிங் போகுது அப்படின்னு. இது பார்த்தா இர்ரெகுலர் ஃபேஷன் இருக்கும். அப்போ நோடல் மெத்தட் வந்து இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் பிளானர் அஸ் வெல் அஸ் நான் பிளானர். அதே மெஷ் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் பிளானர். நெக்ஸ்ட், ஸ்டாட்டர் ஆஃப் 3-phase இண்டக்ஷன் மோட்டார் ஹேஸ் 3 ஸ்லாட் per pole per phase 50 Hz. The speed of the rotating, இது வந்து 1000. சரிங்களா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க, கம்பேர் டு சிங்கிள் ஃபேஸ் ஹாஃப் வேவ் இன்வெர்டர் the output power of single phase full bridge. அதாவது ஹாஃப் பிரிட்ஜ் இன்வெர்டரோடைய கம்பேர் பண்ணும்போது ஃபுல் பிரிட்ஜ் கேட்கறாங்க. உங்களுக்கு தெரியும் இதுக்கு என்னது அவுட்புட் வோல்டேஜ், இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 times VM அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? 2 times VM டிவைட் ஃபார்முலா RMS வந்து டிவைட் பை √2 இது மாதிரி போடுவீங்க. பட் இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
4 times Vm. சரிங்களா? ரைட். இது 2 times Vm, இது 4 times Vm வோல்டேஜ். அப்ப இதனுடைய டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க 2 Vm இருக்கு, இங்க 4 Vm, 2 times இருக்கு. சரிங்களா? அப்ப பவர் என்னது? V ஸ்கொயர். 2 V வந்துட்டு எவ்வளவு டிஃபரன்ஸ்னா 2 டைம். அப்ப V ஸ்கொயர் டிவைட் பை R. அப்ப V ஸ்கொயர் என்னது? 2 ஸ்கொயர் 4. ஸோ அப்போ வந்துட்டு 4 டைம்ஸ் அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு ஹாஃப் வேவ். ஃபுல் வேவ் நீங்க செக் பண்ணீங்கன்னா கம்பேர்ட் டு ஹாஃப் வேவ் 4 டைம்ஸ் அதிகமா. நெக்ஸ்ட் இண்டக்ஷன் டைப் எனர்ஜி மீட்டர். உங்களுக்கே தெரியும் பிரேக்கிங் மேக்னெட் இருக்கும். சரிங்களா? ஸ்பீடு கண்ட்ரோல் பண்றதுக்கு, சரிங்களா, ஸ்டெடி ஸ்டேட் ஸ்பீட் கான்ஸ்டன்டா ரன் ஆகிறதுக்கு பிரேக்கிங் டார்க் இருக்கும், பிரேக்கிங் மேக்னெட். சரிங்களா? கண்ட்ரோல் ஸ்ப்ரிங் இருக்குமானா கண்ட்ரோல் ஸ்ப்ரிங் இருக்காது. சரிங்களா? there is no control spring. சரிங்களா? பவர் ஃபேக்டர் மீட்டரும் எனர்ஜி மீட்டருக்கும் கண்ட்ரோல் ஸ்ப்ரிங் இருக்காது. சரிங்களா? ரீசன்ல பார்த்துருக்கோம். ரைட். நெக்ஸ்ட் there is no temperature error. டெம்பரேச்சர்னால கண்டிப்பா அந்த மேக்னெட், பிரேக்கிங் மேக்னெட் உடைய அந்த ஃப்ளக்ஸ் இது வேரி ஆகி உங்களுக்கு டிஸ்கோட ரொட்டேஷன் வந்துட்டு வேரி ஆகும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் டெம்பரேச்சர் இதுவும். அப்போ டிஸ்க் ரெவல்யூட் கண்டினியூஸ்லி, கண்டிப்பா சம் கிரீப்பிங்னா வித்தவுட் பவர் டு த காயில். அப்போ டிஸ்க் வந்துட்டு ரெவல்யூஸ் கண்டினியூஸ்லி. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் இந்த 35 பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுக்கு சாம்பிளிங் கம்பேரட்டர் அப்படின்னு பாசிபிலிட்டிஸ் 99% இருக்கு. சரிங்களா? பட் இது வந்துட்டு ஆன்சருக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இது வந்துட்டு இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது எதுக்கு செக் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் இருக்கட்டும். சரிங்களா? ரைட். மேக்ஸிமம் 99% இந்த சாம்பிளிங் கம்பேரட்டர். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க டிஜிட்டல் ஸ்கீம் த காம்பனன்ட் நெசசரி டு மேக் த டிரான்ஸ்டியூசர் கம்பேட்டபிள் வித் அனலாக் இன்டர்ஃபேஸ். இதுக்கு சிக்னல் கண்டிஷனர். சரிங்களா? இந்த 2 கொஸ்டினும் பாத்தீங்கன்னா அனலாக் டாபிக்ல உங்களுக்கு டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு அனலாக் டிரான்ஸ்டியூசரோட அவுட்புட் சிக்னலும் அனலாகோட இன்டர்ஃபேஸ் ரெண்டு இன்டர்கனெக்ட் பண்ற டிவைஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஸோ இதுவும் அதே மாதிரி நீங்க என்ன சால்வ் பண்ணணும், கொஸ்டின் பாருங்க. ஏசி இண்டெக்ஸ் மோட்டார் இஸ் யூஸ்டு. ஸோ கொஸ்டின் நல்லா படிங்க, லென்த்தியா இருக்கு. சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேர்ட் நல்லா பார்க்கணும். ஹாஃப் த ரேட்டட் ஸ்லிப், பாதி, அதாவது ஃபர்ஸ்ட் டேட்டா நீங்க கண்டுபிடிக்கிறீங்க ஒரு மோட்டருடைய ஸ்பீடு. சரிங்களா? அவங்களுக்கு கொடுத்துருவாங்க 2850 ரோட்டார் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. சிங்க்ரோனஸ் ஸ்பீடு கண்டுபிடிங்க. அப்ப ஸ்லிப் கண்டுபிடிச்சலாம். ஸோ அப்ப என்எஸ் ஈக்குவல் டு 120F டிவைட் பை பி, 120F50 டிவைட் பை பி. சரிங்களா? கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும், என்எஸ். சரி, இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸ்லிப் கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். இந்த ஸ்லிப் வர ஆன்சரை இங்க என்ன கொடுத்துட்டாங்க, 40 ஹெர்ட்ஸ். சரிங்களா? இங்க 50 ஹெர்ட்ஸ் இருக்கு, இங்க 40 ஹெர்ட்ஸ். இந்த ஸ்லிப் வந்துட்டு பாதியை டிவைட் பண்ணிங்க. சரிங்க? ஏன்னா ஹாஃப் தானே கேட்குறாங்க, ஹாஃப் த ரேட் ஸ்லிப் தான் கேட்குறாங்க. அப்போ பாதியா. அப்ப உங்களுக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சி 50 இருக்கு, இங்க 40 இருக்கு. சரிங்களா? அப்போ 50ல இருந்து 40 போகும்போது உங்களுக்கு எப்படி வேரி ஆகுது? ஏன்னா உங்களுக்கு தெரியும் n is directly proportional to f. சரிங்களா? இப்ப நல்லா கவனிங்க, ஃபுல் ஸ்லிப்புக்கு ஒரு ஸ்பீடு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் nr equal to 1 minus s into ns. ns தெரியும், ஸ்லிப்பும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதை வச்சு nr கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டுங்களா? ரைட். அப்போ ரோட்டார் ஸ்பீட் கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு ஃப்ரீக்கு f2ன்னு வச்சுங்க, இது n2ன்னு வச்சுங்க, இது n1, இது f1. அப்ப n1 ஸ்பீடு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது கரஸ்பாண்டிங் 50 ஹெர்ட்ஸ். அதே மாதிரி n2 ஸ்பீடு நான் கண்டுபிடிக்கணும், f2 கரஸ்பாண்டிங் என்ன இருக்கு அப்படின்னா 40. சரிங்களா? இதை வச்சு கண்டுபிடிச்சோம். இதுக்கு என்ன ஆன்சர் வருது, 37 அப்படின்னா ஏ ஆப்ஷன். ஒரு நிமிஷம்.
ரைட். ஸோ இதுக்கு வந்துட்டு சால்வ் பண்ணி பாருங்க. இதுக்கு 2 3 4 0. நெக்ஸ்ட் the Fourier transform of discrete and a periodic. உங்களுக்கே தெரியும் Fourier transform இங்க discreteனா பீரியாடிக் வரணும், சரிங்களா? கண்டினியூஸ் அப்படின்னா ஏ பீரியாடிக் வரும். ஸோ இந்த ஆர்டர்ல இருக்கான்னு பாருங்க. இங்க என்ன இருக்கு, டிஸ்கிரீட் இருக்கு, என்ன வரணும், பீரியாடிக் வரணும். ஆனா இங்க ஏ பீரியாடிக் இருக்கு. இப்படி இருந்தது அப்படின்னா இது என்ன பண்ணணும் அப்படின்னா இது அப்படியே சேஞ்ச் பண்ணிடணும். டிஸ்கிரீட்டா இருந்தா கண்டினியூஸ், ஏ பீரியாடிக்கா இருந்தா பீரியாடிக். அப்ப இதனுடைய ஆன்சர் பி, சரிங்களா? கண்டினியூஸ் பீரியாடிக். சப்போஸ் டிஸ்கிரீட் பீரியாடிக்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு இங்க என்னது, டிஸ்கிரீட் ஏ பீரியாடிக் தான் வரும், சரிங்களா? எப்போ வந்துட்டு உங்களுக்கு சீக்வன்ஸ் மாறி இருக்கோ அப்ப சேஞ்ச் ஆயிடும். ரைட். நெக்ஸ்ட் which are the following statement. இது என்ன கேக்குறாங்கன்னா உங்களுக்கே தெரியும் அம்மீட்டர்ல வந்துட்டு வெரி ஸ்மாலா இருக்கணும், வோல்ட்மீட்டர்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஹையா இருக்கும். ஏன்னா அம்மீட்டர்ல ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும், கரண்ட் லிமிட் பண்ணும். அம்மீட்டர்ல பாத்தீங்கன்னா என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த ஃபுல் கரண்ட்டுமே அப்படியே மெஷர் பண்ணணும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபுல் கரண்ட்டுமே அப்படியே எடுக்கும், அப்ப ரெசிஸ்டன்ஸ் கம்மி. அப்ப அதே மாதிரி வோல்ட்மீட்டர்ல ஏன் ஹைனா, ரெசிஸ்டன்ஸ் ஹையா இருந்ததுன்னா உங்களுக்கு கரண்ட் அதில் பாஸ் ஆகும்போது வோல்டேஜ் ட்ராப் ஹையா இருக்கும். அப்போ வோல்ட்மீட்டர்ல வந்துட்டு அதிகமா இருக்கும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 40 பாருங்க. இந்த வைட் ஸ்ப்ரெட் இதுக்கு என்ன அப்படின்னா இஐ இனோ ஈவெண்ட். நெக்ஸ்ட் ரியாக்டிவ் பவர் உங்களுக்கே தெரியும். ரியாக்டிவ் பவர் வந்துட்டு வயலட் ஆகுது அப்படின்னா வோல்டேஜ் கண்ட்ரோல்டு பஸ், பிவி பஸ் என்ன ஆக்ட் ஆகும், ஜெனரேட்டர் பஸ் என்ன மாறும்னா லோடு பஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா மேக்ஸ்ல இதுவும் அதே மாதிரி 2 டைம் இன்டெகிரேட் நீங்க பண்ணீங்க. ஏன்னா அவங்க இசட் தான் கேட்டிருக்காரு இங்க டிஃபரன்சியேஷன் இருக்கு. அப்ப 2 தடவை இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாருங்க, -1/x². இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன். ரைட். நெக்ஸ்ட் the order of conversion NR மெத்தட்ல குவாட்ராட்டிக், சரிங்களா? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கிளாசிஃபைடு லோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, சரிங்களா? கெல்வின் டபுள் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுவீங்களா, ஸோ அது ஸோ அப்ப பிலோ 1 ohm, சரிங்களா? இதே வந்துட்டு 1ல இருந்து 100 கிலோ ஓம்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது மீடியம். கிரியேட்டர் தானே அப்படின்னா மெக்கர், லாஸ் ஆஃப் சார்ஜ் மெத்தட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ். லோ ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்றது கெல்வின் டபுள் பிரிட்ஜ். இது மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி தான். டார்க்கு ஃபார்முலா தெரியும், T = 1/25, that is 0.159 5ZIAP divided by இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டக்டர், ஃப்ளக்ஸ், ஆர்மேச்சர் கரண்ட், PA, சரிங்களா? வேவ் ஒன்றுனா 2 A = சால்வ் பண்ணினா 249 நியூட்டன் மீட்டர். ஹார்ட்லி ஆசிலேட்டர் இஸ் காமன்லி யூஸ்டு இன் ரேடியோ ரிசீவர், சரிங்களா? ஹார்ட்லி ஆசிலேட்டர் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரேடியோ ரிசீவர். இதுக்கு வந்துட்டு 240. ஓகே. நெக்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் டயோடு, சரிங்களா? ஃபார்வர்ட் பயாஸ். ஃபார்வர்ட் பயாஸ்னா என்னது, டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ், சரிங்களா? டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்வர்ட் பயாஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது C இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/distance. உங்களுக்கு ஒரு டயோடு இருக்கு அப்படின்னா இதுல நீங்க ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ்ல டிப்ளீஸ் லைன் இனிஷியலா எவ்வளவு பெருசு இருக்குன்னு வச்சுங்க. அப்ப டிப்ளீஸ் லைனோட வித் நீங்க குறையுது. இப்ப நீங்க ஃபார்வர்ட் வோல்டேஜ் நீங்க அப்ளை பண்ணிட்டே வரீங்கன்னா இது இந்த இடம் ப்ரெஸ் பண்ணும், இது இந்த இடம் புஷ் பண்ணும். அப்ப டிப்ளீஸ் லைன் வித் ஃபார்வர்ட் பயாஸ்ல உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், கரெக்ட் தானே? அப்ப டிப்ளீஸ் லைன் வித் கம்மியாகுதுன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும், அதிகமாகும். ஸோ அப்ப இன்க்ரீசஸ். டைரக்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 48 வோல்டேஜ் அக்ராஸ் RL இன் சீரிஸ் RL சர்க்யூட் ஃபவுண்ட் 40 30 RMS. ஏசினா உங்களுக்கு தெரியும், RMSனா உங்களுக்கு 40² + 30². டைரக்டா கொடுத்துருவாங்க. இது R, இது L, சரிங்களா? அப்ப உங்களுக்கு என்ன சப்ளை வோல்டேஜ் இங்க என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ஸோ இதுல டிராப் கொடுத்துட்டாங்க, இதுல டிராப் கொடுத்துட்டாங்க. ஏசினாவே உங்களுக்கு RMSனா √40² + 30². 1600 + 900 போட்டீங்கன்னா 2500 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ. ரூட் எழுதினா 50 வோல்ட். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த காசல் சிக்னல். இது உங்களுக்கு தெரியும், காசல் அப்படின்னாவே ப்ரெசன்ட் இருக்கலாம், பாஸ்ட் இருக்கலாம், ஃபியூச்சர் வரக்கூடாது. இப்ப n = -2ன்னு போடுங்க. அப்ப -2 தான் ப்ரெசண்டா எடுக்கிறேன் சிக்னல். அப்ப மைனஸ் ஆல்ரெடி ஒன்று இருக்கு, -2 -1 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், +2 -1 +1. அப்ப -2 நான் ரெஃபரன்ஸா எடுக்கிறேன் அப்படின்னா இந்த சைடு -1 0 1. அப்ப ரைட் சைட்ல ப்ரெசன்ட் எடுக்கிறது வந்து ரைட் சைடு போச்சுன்னா, சரிங்களா, அது ஃபியூச்சர். இதுல இருந்தே லெஃப்ட் சைடு வருது அப்படின்னா அது வந்துட்டு பாஸ்ட், இது ப்ரெசன்ட். அப்ப இங்க கண்டிப்பா ஃபியூச்சர் போகுது, சரிங்களா? அப்ப ஃபியூச்சர் போச்சுன்னா இது என்னது, நான் காசல். அப்ப இதுவும் இல்லை. இங்கேயும் அதே மாதிரிதான் -n வந்தாவே அது கண்டிப்பா -n வந்தாவே இது என்னது, நான் காசல். இங்க பாருங்க +n, இங்க 1னா 1, 2னா 2, 3னா 3, -1னா -1. ப்ரெசன்ட் மட்டும் டிபெண்ட் இருக்கு. அப்ப இதுதான் காசல். 4th ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் போலார் பிளாட். இதுவும் அதே மாதிரி நம்ம கர்வ் டிரா பண்ணி பார்த்திருப்போம். ஸோ இது வந்துட்டு சர்க்குலர்.
சரிங்களா? ஸோ அந்த சர்க்கிள்னு வரும். ரைட், நெக்ஸ்ட் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஆர்க். சரிங்களா? வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த ஆர்க் பேர் என்னதுன்னா ஆர்க் வோல்டேஜ். சரிப்பா, ஸோ இதுவரை இருக்கட்டும் 51. நெக்ஸ்ட் சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோல ரிமைனிங் கொஸ்டின் 1 மார்க் பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு ஈவினிங்குள்ள நான் முடிச்சிடறேன். சரிங்களா? 2 மார்க்ஸ் வித் 2 மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ 51 வரல இருக்கட்டும், ரிமைனிங் ஒரு 50 அந்த கொஸ்டின் 110 வரலும் நெக்ஸ்ட் வீடியோல போட்டுரும். சரிங்களா? ஃபுல் ஆன்சர் டீம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோல 2 மார்க்ஸ் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஓகேப்பா, தேங்க்யூ. இன் மீட்டிங் கொடுத்துட்றேன். ஸோ ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துருவோம். சரிங்களா? ஃபர்தரா நீங்க செக் பண்றதுக்கு கரெக்டா செக் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ.